நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம பாண்டியன் இருக்காங்கல்ல, பாண்டியன் வந்து வீராவுக்கு வந்து எல்லாத்தையுமே புரிய வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். வீரா வந்து அதிரடியா பயங்கரமான முடிவெல்லாம் எடுக்காங்க. வள்ளி வந்து நம்ம பிருந்தா வந்து வீட்ட விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. ஆனா வீரா வந்து வள்ளி கூட சண்டை போட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து பிருந்தா வந்து கூட்டு வராங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பிருந்தா வந்து வள்ளிக்கு பின்னாடியே பேசிட்டே போறாங்க. ஆனா வள்ளி வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உன்கிட்ட என்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னதான் பண்ணுறது, வள்ளியம்மா வந்து சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து பின்னாடியே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து வள்ளி வந்து அதிரடியான முடிவு எடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. விறுவிறுன்னு வந்து நம்ம கார்த்தியோட ரூம்குள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பிருந்தாவோட துணியெல்லாம் இருக்கும்ல, அந்த பேக்கை வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு விறுவிறுன்னு கொண்டு போய் வெளியில் போட்டுறாங்க. வெளியில் போட்டுட்டு பிருந்தாவையும் கூப்பிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு நீ வீட்டை விட்டு வெளியில் போ, நீங்கள் இருக்கிறதே எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் எதுக்கு போகணும், நான் போக மாட்டேன், என் கழுத்தில் வந்து கார்த்தி தாலி கட்டியிருக்காரு, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொன்ன உடனேயும் வீரா எல்லாருமே வந்துடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வள்ளியம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீரா வந்து கேட்காங்க. இங்கே பாரு வீரா, தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷன் இருந்தால் அவங்களுக்கு ஒரு பொண்டாடி தான் இருக்கணும், அது வந்து விஜயா தான் இருக்கணும், பிருந்தாவாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் கார்த்திக்கு வந்து பிருந்தாவை தான் பிடிச்சிருக்கு. பிருந்தாவும் கார்த்தியும் லவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி வந்து பிருந்தாவோட கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு. இப்போ விஜய்க்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை வந்து பிருந்தாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, தெரியாமல் வந்து தாலி கட்டிக்கிட்டா அதெல்லாம் ஏற்றுக்கணுமா, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஊர் முன்னாடி எல்லார் முன்னாடியும் வந்து தாலி கட்டினது வந்து விஜய்க்கு தான். விஜய் தான் இந்த வீட்டு மருமக. தேவையில்லாமல் வந்து இவன் இந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனை தான் அதிகமாக வரும். குடும்பமும் வந்து ஒன்றா இருக்காது, சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். தேவையில்லாமல் வந்து இந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாம். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னா பிருந்தா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. பிருந்தா ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியில் போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்லிடுறாங்க. பிருந்தாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன். நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் சரி, நான் வந்து கார்த்தி கூட தான். இனிமேல் இந்த வீட்டில் தான் நான் இருக்க போகிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்த வீட்டு வாசலை நான் தாண்ட மாட்டேன்னு சொல்லிட்டு வாசல்லே அவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. நீ வீட்டு வாசலில் உட்காரியோ எங்கே உட்காரியோ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா வீராவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடா செய்ய, மாமா வேற வந்து நம்மளை கூப்பிட்டு இந்த பிரச்சனையை வந்து நீ தான் முடிச்சு வைக்கணும், நீ தான் எந்த பிரச்சனைனாலும் சுமூகமாக முடிச்சு வைப்பையில, இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது இங்கே வீட்டில் நடக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனை வந்து போலே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. அவங்க அண்ணனோட ஆட்டோ வந்து இருக்குது. அவங்க அண்ணனோட ஆட்டோ எடுத்துகிட்டு நைட் ரைடு வழக்கம் போல் போகிற மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. போகும்போது கண்காலிங்கிட்டே போகிறாங்க. அண்ணே நான் என்னென்ன பண்ணுறது, முன்னாடி வந்து நம்ம வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ முன்னாடி வந்து நிற்ப. அப்போ வந்து எங்களுக்கு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவும் தேவைப்படாது. இப்போ பார்த்துக்கிட்டோம்னா நீ இல்லாததில் நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கோம். ஆனால் எந்த பிரச்சனையுமே எங்களால் ஃபேஸ் பண்ண முடியலையேனே. நான் என்ன தானே பண்ணுறது, என் கண்ணு முன்னாடி வந்து எல்லாமே இருக்குது, ஆனால் அதுக்கு விட மட்டும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அழுதுகிட்டே அப்படியே ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பாட்டில் போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணே எனக்கு என்னமோ வந்து விஜி வந்து பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஆனால் பிருந்தாவும் கார்த்தியும் ஒன்றா இருக்கணும், அதுவும் எனக்கு தோணுது. ஆனால் விஜய் வந்து பொய் சொல்கிறா, அவன் ஏதோ பண்ணுறான்னு மட்டும் தெரியுது. ஆனால் கன்ஃபார்மாக வந்து எனக்கு எதுவுமே தெரியலையேனே, கன்ஃபார்மாக எதுவுமே என்னால் முடிவு எடுக்க முடியல இந்த விஷயத்தில். எனக்கு என்ன தான் பண்ணுறது தெரியலேனே அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே வந்து ஒரு வாரத்தில் வந்து அவங்களுக்கு தூக்கம் வந்துடுது. ஆட்டோ வந்து நிப்பாட்டிட்டு ஓரமாக வந்து அந்த சீட்லேயே படுத்துடுறாங்க. டக்குன்னு பார்த்தா அவங்க ஃபேஸில் வந்து யாரோ தண்ணி தெளிக்கிற மாதிரி காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா பாண்டியன், அவங்க அண்ணன் இருக்கார்ல, அவர் வந்து வந்துடுறாரு. என்ன தங்கச்சி எதுக்குப்பா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க அண்ணனை பார்த்தோன்னே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வந்து வீரா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, அண்ணன் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே இல்லைண்ணே, எனக்கு வந்து என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலைண்ணே, எல்லாம் பிரச்சனையாக இருக்குண்ணே வீட்டில், என்ன பண்ணுறேனே தெரியலை, அதானே குழம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ என்கிட்ட விலகு, நீ பின்னாடி போய் உட்காரு, அண்ணன் ஆட்டோ ஓட்டுறேன், நீ பின்னாடி உட்காந்து பேசிகிட்டே வா, உன் பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் உட்காந்து ஓட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அண்ணே எனக்கு வந்து குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை பார்த்தா குடும்பம் வந்து ஒன்று போல் இருக்கும்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் அது வந்து இருக்காது போலையனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் நான் வந்து உங்களை வந்து சின்ன பிள்ளையிலேருந்து என்ன சொல்லி வளர்த்துருக்கேன், பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் 3 பேரும் ஒன்றா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம தலையில் தூக்கி வச்சா தான் அது பெரிய பிரச்சனையாக தெரியும். அந்த பிரச்சனையை அங்கே தூக்கி வச்சு பார்த்தோம்னா அது சின்ன பிரச்சனையாக தெரியும். நீ நல்லா யோசிச்சு பாரு, நீ வந்து நல்லா படித்தவ, உனக்கு வந்து அந்த பிரச்சனைக்கு முடிவு கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அந்த இடத்துல சொல்லி டக்குன்னு மறைஞ்சு போயிடுறாங்க. உடனே வீராவுக்கு வந்து அப்போ தான் தெரியுது, இந்த பிரச்சனையை வந்து சாதாரணமாக நமக்கு ஹேண்டில் பண்ணால் தான் இதுக்கு வந்து முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியுது. ஒரு தைரியத்தோட
ஒரு புத்துணர்ச்சிய வர வச்சுட்டு வீட்டுக்கு வந்து வராங்க. வெளியில வந்து பிருந்தா வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே, "ஏய் பிருந்தா! நீ வெளியில இருக்க வேண்டியது கிடையாது. நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியவ. நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவ. வெளியில இருந்தா என்ன அர்த்தம்? ஒழுங்கா வா வீட்டுக்குள்ள" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிருந்தா வந்து கூப்பிடுறாங்க. இத வந்து விஜி வந்து பார்த்துடுறாங்க. ஐயய்யோ! இவள வீட்ட விட்டு வெளிய அனுப்புனா, வீரா மறுபடியும் கூட்டு வந்துடுறாளே! உடனே போய் அத்தைகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, "அத்தை நீங்க வந்து பிருந்தாவ அந்த வீட்ட விட்டே வெளியில அனுப்பினீங்களே, அந்த வீரா பார்த்துக்கிட்டா மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டு வந்துகிட்டு இருக்கா. என்னன்னு கேளுங்க அத்தை" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம வள்ளி வந்து, "ஏய் நில்லு! எதுக்கு இப்போ வந்து அவள வீட்டுக்குள்ள கூட்டு வர?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க வள்ளியம்மா, அவ தான் இந்த வீட்டுக்கு மருமக. எப்பயுமே அவ ஒருத்தி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்க போறா. சரியா? அவ இனிமே இந்த வீட்டுக்குள்ள தான் இருப்பா. அவள பகச்சுக்கிட்டீங்கன்னா, என்னைய பகச்சுக்கிட்ட மாரி. சரியா? அவளுக்கு வந்து இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கோ, எனக்கு அதே உரிமை இருக்கு. அவள என்ன சொன்னாலும் சரி, அத என்ன சொன்ன மாரி" அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல பேசிட்டு போற மாரி தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.